நெட்ஃப்ளிக்ஸில் வந்த இந்த வீடியோவில் பாருங்கள், இதில் வால்ரஸ்ன்ற ஒரு உயிரினம் மலை உச்சிக்கு ஏறி போய் அங்கேருந்து விழுந்து சாகுது. இதை பார்த்த நிறைய பேர் அனிமல்ஸ் மொத்தமாக சேர்ந்து சூசைட் பண்ணிக்குதுன்னு சொன்னாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இதை பூமி வெப்பமயமாறதோட விளைவு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு நிறைய பேர் அதிர்ந்து போனாங்க. ஆனால் கொஞ்சம் மாதத்துலேயே பிபிசி இதே ஃபுட்டேஜஸை யூஸ் பண்ணி இந்த சம்பவத்துக்கு வேற ஒரு காரணத்தை சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதுல எது உண்மை? இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ஜியோகிராஃபியில் இந்த வீடியோ ஃபுட்டேஜையும் இந்த ஃபோட்டோவையும் ரிலீஸ் பண்ணி இந்த பனிக்கரடி இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு இருக்கிறதுக்கு எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு காரணத்தை சொன்னாங்க. இதுவும் உலகம் முழுக்க பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே இதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் வருதுன்றதுக்காகவே எல்லா விஷயத்தையும் நாம் அப்படியே நம்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு சம்பவமும் ஒரு உதாரணம். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ முதல்ல நெட்ஃப்ளிக்ஸோட பிரச்சனையை பார்த்துருவோம். நெட்ஃப்ளிக்ஸில் 2019 அவர் பிளானட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை இவர் பேர் டேவிட் அட்டன்பரோவ், இவர் தான் தொகுத்து வழங்குறாரு. இவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா பரவாயில்ல விட்டுருங்க, அப்படி தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் இவரை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இவர் நேட்ஜியோ, பிபிசி, நெட்ஃப்ளிக்ஸு, அனிமல் பிளானட்டு இதெல்லாம் நிறைய நேச்சுரல் சார்ந்த டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. இவர் ஒரு நேச்சுரலிஸ்ட். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த தாத்தா உங்களுக்கு தெரியுதா? 1993 ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க் படத்தில் டைனோசர்ஸை ரீக்ரியேட் பண்ணி ஒரு பெரிய தீவில் விட்டுருப்பார்ல, அவர் தான் இவரை இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா நமக்கு காந்தின்னு ஒரு படம் வந்தது தெரியும். அந்த காந்தி படத்தை டைரக்ட் பண்ணவர் இவர் தான். இவர் பேர் ரிச்சர்ட் அட்டன்பரோவ். இவரோட தம்பி தான் இந்த டேவிட் அட்டன்பரோவ். இந்த டேவிட் அட்டன்பரோவ் தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸோட சீரீஸை தொகுத்து வழங்கினவர். இவர் இந்த சீரீஸில் என்ன சொல்லியிருப்பார்னா, இதில் ஒரு குறிப்பிட்ட சீரீஸில் இந்த மாதிரி நிறைய வால்ரஸை ஒரு இடத்துல கூட்டமாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதில் 1,00,000 வால்ரஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வால்ரஸ்லாம் அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக, அந்த கூட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதில் ஒரு சில வால்ரஸ் மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை முகட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறி போகும். மேலே போய் ஒரு சில வால்ரஸ்லாம் இந்த மலை முகட்டோட முனையில் போயிட்டு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வால்ரஸ்லாம் தண்ணிக்குள்ளே அதிகமாக இருக்கக்கூடியதுன்றதுனால இதுங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் கம்மி தான் நிலத்தில். அதனால் இதுங்களுக்கு கீழே பள்ளம் இருக்கிறது தெரியாது. ஆனாலும் கீழே இதுங்களை இனத்தை சார்ந்த நிறைய வால்ரஸ் இருக்குது அப்படின்றதும் கடல் இருக்குன்றதையும் சத்தத்தை வச்சு இதுங்களால் உணர முடியும். இதுங்களுக்கு அதிகமாக பசிக்கும்ன்றதுனால அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அப்படியே திரும்ப கடலுக்கு வரணும்னு சொல்லிட்டு குதிக்கும். அது கீழே பள்ளம் இருக்குன்னு தெரியாமல் அப்படி விழுறதுனால அங்கேருந்து கீழே விழுந்து உடம்பு செதறி மொத்தமாக கூட்டமாக அப்படியே இறந்து போகும். இதுக்கு பூமி வெப்பமயமாகிறதுனால தான் இந்த மொத்த கூட்டமும் இந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சு. அந்த கூட்டம்லாம் இதை சமாளிக்கிறதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் மேலே போச்சு. அதனால தான் இது விழுந்துச்சுன்னு இந்த மொத்த நிகழ்வுக்குமே பூமி வெப்பமயமாகிறது தான் காரணம் அப்படின்ற மாதிரி டேவிட் அட்டன்பரோவ் சொல்லியிருப்பார். இந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். இதை பார்த்து உலகம் முழுக்க உள்ள நிறைய மக்கள் அதிர்ந்து போனாங்க. ஆனால் கொஞ்சம் மாதத்துலேயே பிபிசியில் 7 வேர்ல்டு 1 பிளானட் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியுமே நெட்ஃப்ளிக்ஸில் தொகுத்து வழங்கின அதே டேவிட் அட்டன்பரோவ் தான் தொகுத்து வழங்கியிருப்பார். இதில் உலகத்தில் உள்ள 7 கண்டங்களையும் அந்த கண்டங்களில் வாழக்கூடிய விலங்குகளோட வாழ்க்கை முறையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு எபிசோடில் இதே நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுச்சு இல்லையா, அதே வால்ரஸோட ஃபுட்டேஜஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் அந்த எபிசோடில் இந்த வால்ரஸோட ஃபுட்டேஜஸை லாஸ்ட்டாக தான் காட்டுவாங்க. இந்த ஸ்டோரியை லாஸ்ட்டாக தான் காட்டுவாங்க. பிபிசியில் இதை தான் முதல்லையே அந்த எபிசோடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபுட்டேஜஸை யூஸ் பண்ணி மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டமாக இந்த மாதிரி வால்ரஸ்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அது மேலே ஏறி போகிறது, அந்த மலை முகத்தில் போய் இருக்கிறது எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸில் சொன்ன மாதிரி இப்படி விழுந்து மொத்தமாக சாகிறதுக்கு பூமி வெப்பமயமாக தான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த காரணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் மறைச்சே காமிச்சிருக்கும். உண்மையான காரணம் தெரிஞ்சாலுமே மறைச்சிருக்கும். எப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் யூஸ் பண்ண அதே ஃபுட்டேஜஸ் தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜில் வேறு கோணத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியில் இந்த மலை முகட்டில் வால்ரஸ்லாம் போயிருந்துச்சு இல்லையா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் மலை மேலேயே நிறைய பனிக்கரடிகள் இருக்கிறது தெரியும். அந்த பனிக்கரடிகள் பக்கத்தில் நெருங்கி வர இந்த வால்ரஸை வேட்டையாடுறதுக்கு பக்கத்தில் நெருங்கி வர அதுங்கள்டேருந்து தப்பிக்கணுன்ற காரணத்துக்காக அதுங்களை பார்த்து பயந்து போய் ஒன்று முட்டி தள்ளி தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த முகத்திலேருந்து கீழே விழுந்து இதெல்லாம் சாகுது அப்படின்றத தெளிவாக இதே டேவிட் அட்டன்பரோவ் சொல்லியிருப்பார். நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மலை முகட்டில் பனிக்கரடிகள் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக மறைச்சிட்டு இதுங்க இப்படி கூட்டமாக விழுந்து சாகிறதுக்கு பூமி வெப்பமயமாகிறது மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் மாதத்துலேயே இதை சொன்ன அதே டேவிட் அட்டன்பரோவ் அவர் சொன்னது பொய்ன்றதை பிபிசியில் வந்து நிரூபிச்சிருப்பார். இது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் உலகம் முழுக்க நிறைய மக்கள் இதுக்கு வேறு சில காரணமும் இருக்கலாம், இந்த மாதிரி மொத்தமாக வால்ரஸ் விழுந்து சாகிறதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கலாம் அப்படின்னு கணிச்சாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர் குழு அதுக்கப்புறம் கொடுத்த சில பேட்டியில் இந்த காட்சிகளை பயன்படுத்துறதுக்கு ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரோனோட சத்தத்தை பார்த்து பயந்து கூட இந்த மாதிரி வால்ரஸ் நிறையா விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி
இந்த வால்ரஸ்லாம் ஒரு சர்வலான பகுதியை பயன்படுத்தி தான் ஏறி மேலே போயிருக்கும். அந்த பகுதியில் இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் குழு படம் பிடிக்கிறதுக்காக வந்து நின்றுட்டதால வெளியில் திரும்ப கடலுக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அப்படி தான் இது விழுந்து செத்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா கரடி மட்டுமே இதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா அந்த ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது கரடி பெருசாக அதை ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்கிட்ட மாதிரி தெரியல, அதை விரட்டின மாதிரி தெரியல. அதனால் கரடி மட்டும் காரணம் இல்லை, இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் குழுவுமே இதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் குழு அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே இன்னும் சில காலங்களுக்கு முன்னாடியே அங்கே நிறைய வால்ரஸ் இறந்து போயிருந்துச்சு, இறந்த நிலையிலேயே இருந்துச்சு உடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் குழுவே சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது கரடிகள் தான் முக்கியமான காரணம் இந்த வால்ரஸ் விழுந்து சாகிறதுக்கு அப்படின்றது. அதோட இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் குழுவில் இருக்கிறவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இந்த காட்சிகள்லாம் 2 வெவ்வேறு இடத்துல படம் பிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக இந்த காட்சிகள்லாம் ரஷ்யாவோட நார்த்தன் ரஷ்யாவோட பகுதியில் படம் பிடிக்கப்பட்டிருக்கும். அதுலேயும் அந்த மொத்தமாக லட்சக்கணக்கான வால்ரஸ் மொத்தமாக கூட்டமாக இருக்கு இல்லையா, அந்த காட்சி வேற ஒரு இடத்துலையும், மலை மேலே இந்த வால்ரஸ்லாம் ஏறி போய் சாகிறது வேற ஒரு இடத்துலையும் படம் பிடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஃபுட்டேஜஸ்லாம் தெளிவாக பார்க்கும்போது தெரியும், மொத்தமாக 1,00,000 வால்ரஸ் இருந்த இடம் வேற, இந்த மலை மேலே ஏறி போகிற இடத்துல அதை விட கம்மியான வால்ரஸ் தான் இருக்குது அப்படின்றது காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி விழுந்து சாகிற வால்ரஸ் எல்லாம் கீழே உள்ள பனிக்கரடிகள் வந்து சாப்பிடுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் பிபிசியில் அந்த வால்ரஸ் விழுந்து சாகிறதுக்குமே அந்த பனிக்கரடிகள் தான் காரணம். அதுவே விரட்டி கீழே விழ வச்சு கொண்டுட்டு அப்புறம் கீழே வந்து சாப்பிடுதுன்னு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வால்ரஸ் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த பனிக்கரடிகளால் நேரடியாக அதுங்களை தாக்கி கொள்ள முடியாது. அதனால சாப்பிட்றதுக்காக இப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்துதுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இடத்துல போயிட்டு இன்னும் நிறைய ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இதே காட்சிகளை வீடியோ எடுத்திருப்பாங்க. அதுலேயும் நமக்கு தெளிவாக தெரியும், அவங்களோட சோசியல் மீடியாவில் அதை வெளியிட்டிருப்பாங்க, அக்கௌண்ட்ஸில் வெளியிட்டிருப்பாங்க. அதுலேயும் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி வால்ரஸ் விழுந்து சாகிறதுக்கு பனிக்கரடி தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது. நெட்ஃப்ளிக்ஸ் ஏன் இந்த மாதிரி பொய்யா சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை பூமி வெப்பமயமாறதை பற்றி ஒரு பெரிய டாக் பூமி உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்றதுனால அதை வச்சு சொன்னோம்னா இன்னும் அந்த ப்ரோக்ராம் அதிகமாக ரீச் ஆகும், நல்லா போகும் அப்படின்ற காரணத்தினால கூட அவங்க அப்படி சொல்லிடலாம். ஆனால் இந்த காரணமாக வச்சு பூமி வெப்பமயமாதுன்றதே பொய் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பூமி வெப்பமயமாறதால எந்த அளவுக்கு விளைவுகள் நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அடிக்கிற வெயிலே அதுக்கு ஒரு சாட்சி. போன வருஷத்துக்கும் அதுக்கும் போன வருஷத்துக்கு விட இந்த வருஷம் அதிகம், இந்த மாதிரி அதிகமாகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. இன்னும் உலகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் வரதில் அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் பூமி வெப்பமயமாறதே பொய்ன்னு சொல்ல, அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அவர் பிளானட்ன்றதுல இன்னொரு டாக்குமெண்ட்ரி பார்ட் 2 ஒன்று பண்ணுறாங்க. உண்மையாகவே நல்லாயிருக்கும். இந்த அவர் பிளானட் ஒன்றுமே நல்லாயிருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் போய் நீங்களே பார்த்துக்குங்க. அதையும் பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். இதையும் இதே டேவிட் அட்டன் தான் தொகுத்து வழங்குறாரு. சரி, இப்போ நேஷனல் ஜியோகிராஃபி விஷயத்துக்கு வருவோம். நேஷனல் ஜியோகிராஃபியில் 2017 இப்படி ஒரு பனிக்கரடியோட வீடியோ வெளியிட்டாங்க. இதில் ஒரு பனிக்கரடி பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக, சாப்பாடு இல்லாமல் பசியில் உடம்பு மெலிஞ்சு போய் நோய்வாய்ப்பட்ட மாதிரி தன்னோட மரணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த காட்சிகளை பார்த்து உலகம் முழுக்க நிறைய பேர் ரொம்பவே பரிதாபப்பட்டாங்க. இந்த காட்சிகளை எடுத்தது 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ். அவங்க 2 பேரும் அவங்க போய் இந்த மாதிரி மறைஞ்சு இருந்து இந்த மாதிரி ஒரு கரடி இருக்குது அப்படின்றத எடுத்து வெளியிட்டாங்க. இவங்க அதை தன்னோட இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டப்போ திஸ் இஸ் வாட் ஸ்டார்வேஷன் லுக் லைக், அதாவது பசின்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி போஸ்ட் போட்டு வெளியிட்டிருப்பாங்க, டைட்டில் வச்சுருப்பாங்க. இது பயங்கர வைரல் ஆச்சு, உலகம் முழுக்க நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்படி வைரல் ஆனதுக்கப்புறம் இதை நேஜியோவில் எடுத்து அவங்க வெளியிட்டாங்க. அவங்க இதுக்கு வேறு டைட்டில் வச்சாங்க. அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன டைட்டில் வச்சாங்கன்னா திஸ் இஸ் வாட் கிளைமேட் சேஞ்ச் லுக் லைக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது கிளைமேட் சேஞ்சுன்றது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், பூமியோட சூழல் மாற்றம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியிட்டாங்க. இதை பார்த்து இது இன்னும் நேஷனல் ஜியோகிராஃபி வெளியிட்டோன்னே இன்னும் பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஆனால் உண்மை என்னென்னா அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸே சொல்லியிருக்காங்க, உண்மையாகவே அந்த கரடி அந்த நிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுமே அது அப்படி இருக்குன்றதை பார்த்து அதை பதிவு பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன நோய் அது உடம்புல இருக்குது, ஏன் அது இப்படி பசியால் வாடுது, இது எதுவும் யாருக்குமே தெரியாது, அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நேச்சியோ இதை பூமி வெப்பமயமாதோட விளைவு தான் இது, கிளைமேட் சேஞ்சோட விளைவு தான் இது அப்படின்னு சொன்னது பெரிய தப்பு தான். இந்த பனிக்கரடியை ஃபோட்டோ எடுத்தவங்க கிறிஸ்டினா மீட்டர்மியன்ற இவங்க தான். இதை வீடியோ எடுத்தவர் பேர் பால். இப்போது நேஷனல் ஜியோகிராஃபியில் இந்த விஷயம் தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்றதுனால அதுக்கு விளக்கம் கொடுத்து இன்னும் நிறைய பிளாக்ஸ் எல்லாம் அவங்களே வெளியிட்டாங்க. அதில் ஒன்று தான் இது. இதில் இந்த கிருஷ்ணா மீட்டர்மியரே இதை ஃபோட்டோ எடுத்தவங்களே நிறைய விளக்கமாக அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்தப்போ எங்களுக்கு தெளிவாக தெரியாது இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு. இப்போ வரைக்குமே அந்த பனிக்கரடிக்கு என்ன இப்போ ஆச்சு, அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்றதோ, என்ன காரணத்தினால அது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுன்றதோ யாருக்குமே தெரியாது. அதனால் என்னால் பூமி வெப்பமயமாறதால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது.
இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப காலமாக இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் பனிக்கரடிகளை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் எனக்கு நல்லா தெரியும், பனிக்கரடி சீலை வேட்டையாடணும் அப்படின்னா அதுக்கு பனி ரொம்ப முக்கியம், ஐஸ் கட்டி ரொம்ப முக்கியம். அப்படி பனி இருந்தால் தான் சீலை பனிக்கரடியால் வேட்டையாட முடியும். ஆனால் அவங்க ஒரு சில வருடங்களாகவே அந்த இடத்துல இருக்கிறதுனால பனிக்கட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை அப்படின்றதையும், பனிக்கட்டி அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால பனிக்கரடிகளுக்கு சீலை வேட்டையாடுறது இன்னும் கஷ்டமாகுது அப்படின்றதையுமே அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதனால் பொதுவாகவே உலக வெப்பமயமானது முதல்ல எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும்னா இந்த துருவ பகுதிகளில் தான். அங்கே தான் பனி அதிகமாக இருக்குது, பனி அதிகமாக உருக ஆரம்பிக்கும், அதோட பாதிப்புகள் தான் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். அதனால் அந்த துருவ பகுதியிலே வாழக்கூடிய இந்த பனிக்கரடி மாதிரியான உயிரினங்கள் தான் பூமி வெப்பமயமானதால் முதல்ல பாதிக்கப்படும். அப்போது அந்த பனிக்கரடி மாதிரியான உயிரினங்கள் காட்டுற ஒவ்வொரு சிம்டம்ஸையுமே, அதுங்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது மூலமாக நாம் சொல்ல வரது என்னென்னா, சூழல் மாற்றத்தால் ஏற்படுற நிறைய மாற்றங்களை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு காரணம் நாம தான் இதுக்கு காரணம்னாலும் இன்னும் இயற்கையை மட்டுமே அதிகமாக சார்ந்திருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் தான் இந்த சூழல் மாற்றத்தால் முதல்ல பாதிக்கப்படுறதா இருக்குது. அதுங்க காட்டுற ஒவ்வொரு சிம்டமும் எதிர்காலத்தில் நமக்கும் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ பூமி வெப்பமயமாகிறத இந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் தான் எதிர்காலத்தில் நம்ம தலைமுறை இங்கே நினச்சி வாழுமா வாழாதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணவே முடியும். நாம் தான் அந்த முடிவுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு தான் நம்பக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து எவ்வளோ தான் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு ஆளே சொன்னாலும் அதை அப்படியே நீங்கள் முழுசாக நம்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்புறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை அப்படியே நம்பி அது மூலமாக நீங்கள் வேறு சில செயல்களை செய்யும்போது அது இன்னும் பெரிய தப்பை போய் முடிச்சிடறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் தெளிவாக ஆய்வு பண்ணி முடிவு பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது எங்களோட வீடியோஸையும் சேர்த்தே தான். நாங்களே எந்த வீடியோ போட்டாலும் அதையுமே நீங்கள் அப்படியே நம்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆய்வு பண்ணுங்கள். ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு வேறு ஏதாவது ஒரு செயல்முறையில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா அந்த ஆய்வு தான் உங்களுக்கு உதவுமே தவிர நாங்கள் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு உதவாது. அதனால் நாங்கள் சொல்கிற விஷயத்தை கூட நல்லா ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இப்போ போட்ட இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்க எல்லா தகவலோட லிங்க்கையும் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போய் முழுசாக பார்த்துருங்க. அந்த அவர் பிளான் டாக்குமெண்ட் உட்பட